ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ ஒரு நாள் எப்படியோ ஓடிட்டோம். எதுவும் நம்ம பசங்க பிளான் பண்ண மாதிரிலாம் எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஃபேமிலியோடு போனால் தான் அந்த ஐட்னரி வச்சு இன்றைக்கி இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு போவோம். பசங்களெல்லாம் போனால் அப்படியே போகிற போக்கில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே பண்ணிட்டு போகிறது தான் நம்மளோட பசங்களோட இயல்பு. ஆனால் என்ன ஒன்று, நேற்று ரொம்ப பெரிய நாளாக போன மாதிரி போயிட்டு இருந்தது. சரி, இப்போ இன்றைக்கி அட்வென்ச்சர் பார்க்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஸோ நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இன்னொன்று ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் பசி, இது இன்னும் சாப்பாடும் வாங்கி கொடுக்க மாட்டேன்றானுங்க. போயிட்டு சாப்பிட்டு தான் போகிற மாதிரி பிளான். எங்கே போயிட்டுருக்கோம்? ஸ்கை பார்க். சரி, முதல்ல சாப்பிட்டுக்கலாம். பசி எனக்கு பயங்கரமாக. லஞ்சு சாப்பிட்ற டைமில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ ஒரு இது போடுறா. பொட்டி கடையா? டீ கடை. சரி விடு, நம்ம டிஃபன் சாப்பிட்ட பிறகு எது இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தான்டா இருக்கு. நம்மளுக்கு அது கிட்ட தான் வந்ததுல ஸ்கை பார்க்கு. நம்ம வரவழி தான் வந்ததுல. வந்துச்சா? இவ்வளோ கிட்ட வந்துட்டோம். இதுதான். இதுதான் ஸ்கை பார்க்கிங்கா? நோ பார்க்கிங் வெளியே, நோ பார்க்கிங். அப்போ நமக்கு சோறு தின்னண்டிதான் அப்படின்றியா? அப்போ இங்கேயே போட்டுக்கலாமா? உள்ளே போகலாம் நினைக்கிறேன்டா. இல்லை, அவன் ஏதோ சொல்கிறான்டா. ஓகே, இதுதான் ஸ்கை பார்க்கு. வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஆனால் பசின்ற ஒரு காரணத்தினால் சாப்பிட்ட பிறகு தான் இதுதான் பண்ணோம். சொல்லு கேளு. பார்க்கிங் எங்க? அடுத்த கேட்டா என்ன பண்ணுறான்? அந்த பெண் வந்து பேர் அவங்க வாங்கிக்கலாம். என்னது பலூனா? பிடிக்கலவாடா. பைலட் பிலாட்டம். இது சாப்பிட்டோமே, ஏதோ இந்த கடை தான் அது. சூப்பர்ரா. அப்போ வரும்போது கேட்டு வந்துடலாம்டா. பார்க் பண்ணிடுவோம். வண்டி பார்க் பண்ணிடுவோம். இது ரோட்ல வேணாம். பார்க்கிங்கே இருக்கும்போது நேரத்துக்கு நம்ம ரோட்ல பார்க் பண்ணோம். ஆனால் நல்ல இடத்துல நிற்க வச்சுக்கிறானுங்க. இப்போ நம்ம அங்கே பார்க் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு. அடுத்த கேட்டுன்னு சொன்னா இது இருக்கு. இங்கே இருக்குடா. டிக்கெட் கவுண்டர் 2 கார் பார்க். லோக்கல்லே வண்டி எடுத்து சுற்றிட்டு இவ்வளோ பெரிய ஹில்ஸில் வண்டியை இப்போ வந்து பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஒரு வழி. ஆனால் பார்க் பண்ணியாச்சு. ஓ, இதுக்குள்ளேயே உள்ளே போயிடலாமா? சரி. போங்கடா, உள்ளே போங்கடா. யார் பே பண்ணுறாங்களோ அவங்க உள்ளே போங்கடா. போயிட்டு ஆல் பேக்கேஜாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுன்னு வாங்கடா. எத்தனை மொத்தம்? 4 டிக்கெட்டா? 4 டிக்கெட். ஓகே, உள்ளே செல்கிறோம். ஸ்கை பார்க் வெல்கம் டு ஏற்காடோடது. ஆனால் க்ரௌடாக தான்ப்பா இருக்கு. என்னடா பூலாம் வச்சு வர வைக்கிறாங்க உள்ள. என்ட்ரி இந்த பக்கம் தான்டா போட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் நம்ம பழனி படிக்கடி ஏறுற மாதிரி ஏற விட்றானுங்க. ஆமாம், என்னமோ இன்சூரன்ஸ் கவுண்டர்னு இருக்குன்னா இன்சூரன்ஸ் கவுண்டரு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் முதல்ல நம்ம கவரேஜ் இருக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடணுமா? இன்சூரன்ஸ் ஃபார்ம் இதுதான் போல். என்ன மாட்டிட்டு அப்படியே நான் போட்டேன். வாங்கடா.
தப்பா போகிறது வழியை தெரியாமல். சப்பிக்கு இதுதான் இந்த கிளாஸ் பிரிட்ஜா? மக்களே, கிளாஸ் பிரிட்ஜுன்றது இதுதான் மக்களே, பார்த்துங்க. இதுதான் இந்த கிளாஸ் பிரிட்ஜு. சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை. எதில் போகலாம் முதல்ல? எங்கேருந்து ஆரம்பிப்போம்? எங்கே மேலே போனோம்? எங்கே முடி இருக்கு? சரி, ஏரியா போயிடலாமா? ஏற முடியாதா? அப்போ என்ன ஜீப்பில் போகலான்றியா? சரி, அப்போ இதுலேயே ஒன்றுத்தில் போயிடலாம். மக்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பசங்களோடது. சீக்கிரம் வாங்கடா, எதுக்காவது போகலாம்னா உட்காந்துனே இருக்கிறானுங்க, எதுக்கும் ஏஞ்சி வர மாட்டேன்றானுங்க. நான் பலூன் சுட்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். ஏற்கனவே ஆளுங்க ஃபுல்லாக இருக்கிறாங்க, நீ பலூன் உடைக்க போகிற. கீரம் பண்ணியாச்சு, ஹெல்மெட் போட்டாச்சு, ஹெல்மெட் செக், சேஃப்டி பெல்ட் செக், பின்னாடி ஆள் வரானா செக், அவனுக்கு பார்த்தாச்சு. பைபிள் அவங்கள்ட்ட பேட்டரியை கொடுத்துட்டு வந்து தப்பாக போச்சுடா, வாங்கிட்டு வந்துருக்கலாம் போல். அவனுங்க வருவானுங்க நினச்சி விட்டா நான் கீழே இருக்குன்ட்டானுங்களாடா அவனுங்க. அதுதான் சொல்ல போகிற பேர். இரு, அங்கே போய் பார்க்கலாம். அவ்வளோதானா? ஓ, குரலி வித்தையா? ஐயோ, அடா பாய்ங்களா, ஒழுங்கா கூட உட்கார்லையடாடா. பாரு, அண்ணன் சைக்கிள் கடை வாங்கிட்டு போகிறேன், சரியா? இருங்க ப்ரோ, விட்றாதீங்க. ஓகே, போகலாம். ரைட். அந்த நாளை இந்த நாள் வரை வண்டியை ஓட்டவில்லை. கடனை வாங்கியாச்சு, இந்த வண்டியை வாங்கிட்டு போயிடணும் போலே ஊருக்கு. நல்லா தான் இருக்கிறது. கீர் சைக்கிளாக வாங்கி வைக்க மாட்டிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ, இப்படியா? சரி, ஒரே நிமிஷம். சரி, இது கலட்டலாம். தேங்க்யூ. அஷ்பகே, என்ன பண்ணுற? ஒன் சைடாக பார்த்து தெரியுதாடா. ஐயோ, இறங்கிட்டு பொறுமையா அஷ்பாக்கு. வெயிட் பண்ணு, நீ அதெல்லாம் பண்ணாத, அவரே பண்ணுவார். எடுத்துக்கலாம் ப்ரோவா. நன்றி. ஐயோ, குடும்பம் பத்துறாங்களா அவங்கள? அவங்க ஃபுல்லாக உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு அப்புறம் கழட்டுங்க. சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காரா, விட்றா, அவர் பார்த்துப்பாரு. அவன் அமைதியாக நின்றுறான்டா, அதான்டா பயமாக இருக்குது. இதுல டேய், என் கூடவே வந்து இருக்கியாடா நீ? ஒருத்தா கையில தான் பிடிச்சிட்டு இருக்க. இருடா, டேய் பொறுமையா வாடா. அங்க பாடுறா, பொறுமையா போலாம்டா. ஐயோ, அஸ்பாக பொறுமையா வா, இங்க பக்கம் இடம் இல்லை, அப்படியே நின்னுங்க. அப்படியே நின்னுங்க.
ஐயோ ஜோப்லெஸ்கோவா என்னடா ஆடிட்டு இருக்க அம்மா ஜோப்லெஸ்கோ எப்பா யாரையும் அனுப்பாதீங்க அங்கே நிக்க வைங்க ஆடுது ஐயோ மரத்தை பிடிச்சி தாவர மாதிரி ஆயிடுச்சடா அது கல்வி விடாமா நீ உள்ள வாமா நீங்க வாமா ராஜா நீ கொஞ்சம் முன்னாடி போனா ரொம்ப நேரம் டெட் ஃபீட்ல நீங்க வா ஜி வந்துருங்க நீங்க மேல வந்துருங்க என்னடா இது நகர்ந்து நகர்ந்து போகுது ஆமா ப்ரோ அதுதான் த்ரில்லே போங்க இதுல சரிக்கினே போக முடியாது ஐயோ மேட்ரு என்னன்னா ஸ்டிக்கு பிடிக்கிறது தான் இருக்காது போல சரி இப்போ நான் போயிடுறேன் அஸ்பாக்கு ப்ரோ ஒரே கையில் இது பிடிச்சிக்கின்னு அப்படியே நடந்து போங்க ஒன்றாகாது போங்க ஐயோ என்னென்னமோ பண்ண சொல்றானே இவன் போலாம் போலாம் ஐயோ ஐயோ அவ்வளோதான் ஈஸியாக முடிச்சு பாருங்க பின்னாடியே ஏய் ஆமாண்டா ஓ மருதமலை மருதமலைன்ற மாதிரி தானே போக வேண்டியதா இருக்கு காலு குழந்துக்குச்சுடா ஆடுதுண்ணா ஆட்டாதடா சும்மாடுறா நான் ஒத்த கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்டா ஆமாண்டா அது ஆடும் தான்டா இது எங்கடா மாட்டுறது அப்படிதானா இது வேற தொங்கிட்டு வரணுமா ஏய் அஸ்பக தூண்டில் மாட்டின மீன் மாதிரி ஆகிட்டானுங்கடா என்னடா இன்னும் போக போக இன்னும் அட்வென்ச்சர் பண்றானுங்க அவ்வளோதான் ஏய் இது நல்லா இருக்குடா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏய் என்னடா பண்ணுகிற நீ சாஞ்சி உட்காரு பரவாயில்ல எதுக்கு காலேஜ் நீட்டின்னுக்கிற நல்ல வேலை அவனுக்கு 2 பேர் வரல வந்திருந்தாங்கன்னா நடுவுலயே மாட்டின்னு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து அந்த இது கயிறை பிடிச்சிட்டு போமா கயிறு பிடிச்சா முன்னாடி பின்னாடி ஆடுமே அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனாயிட்டு கொலை குத்து தான் போல 1000 ரூபாய்க்கு உயிரை நான் வரமாட்டேன்னு கேட்டீங்களா அம்மா நகர் வந்து என்னடா எல்லாரும் இதுலயே வந்து நின்னுக்கிறீங்க இல்லை நான் மேலே ஏறிக்கிறேன்டா இப்போ நீங்க உள்ள எனக்கு பிரச்சனை இல்லை அஸ்பாக்கு இதுல அப்படியே சறுக்கிட்டே போயிடலாம்ல காலை தூக்கிட்டு சரிக்கினே போகலாம் போங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா நடுவில் போயிட்டு ஆனால் தொங்கினா கால் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் போட்டு பேசுறாரு ஆண்டுக்கிறீங்க ஐயோ இல்லை நம்ம வீட்டுக்கெலாம் ஆடாது ठीक है ஆன்லைன் ஆட இருக்கு கேமரா இப்படி நான் மாட்டின்னு போக வேண்டியதாக இருக்கேடா எங்கடா அந்த ரோப்பு பாய்ங்க வந்துச்சு பின்னாடியே வர போங்க ஐயோ ஆமாண்டா ஈஸியாக தான்டா இருக்குது அஸ்பாக கேமராவில் நீ கவர் ஆகிறா தெரியலையா ஏன்டா ஆடுற நீ எதுக்குடா வந்த என் கூட ஐயோ ஆடுவே भैया किसी को मत बेचना ठीक है रुक जाओ ஆட்டி விட்டுருவேன் அஸ்பாக டேய் இந்த ரோப்பை ஏன்டா பிடிக்கிற எல்லா ரோப்பை பிடிச்சினா ஏன்டா வித்தியாசமா வரும் ஐயோ சாவடிக்கிறானே வந்துட்டேன்டா ஆட்டுற சாவு இருடா பின்னாடி வருவா சாவடிவாங்க
பின்னாடி வரேன் முன்னாடி வரேன்னு வந்துன்னுலாம் இருக்காத. ஐ ஆமாம், இப்படி கேமரா இதை வச்சு பார்த்துக்கலாமா? ஐயோ டேய், உன்னை பின்னாடி வர இப்போ என் கேமராவில் தெரியுது. நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். வராத, நான் போயிடுறேன். ப்ரோ இருங்க ப்ரோ, ஆடுது ப்ரோ. டேய் உனக்குன்னா 2 கை நாங்கள் யூஸ் பண்ணுறடா, நான் 2 கை யூஸ் பண்ணலடா, அதனால தான் நான் சொல்கிறேன். ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம். அவ்வளோதான்டா, வந்துட்டேன்டா. அப்பா ஐயோ, எங்கடா அது? இப்போ எக்கோட கெட்டு போங்கடா. இப்போ